வணக்கம் பவித்ரா. அதாவது வரவிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் தான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான, அது மட்டும் இல்லாமல் நடிகருமான மன்சூர் அலிகான். இவர் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து வேலூர் பகுதியில் தொடர்ந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறார். இவர் பார்த்தோமானால் இவருடைய அலுவலகம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவருடைய அலுவலகமானது அமைந்திருக்கின்றன. அந்த அலுவலகம் அருகாமையை பார்த்தோமானால் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதியில் மன்சூர் அலிகான் தொடர்ந்து தங்கி, அதாவது வேலூருக்கு வந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து அந்த பகுதியில் அவர் தங்கி வருகிறார். அவருடன் பார்த்தோம்னால் 3 பேர், அதாவது உதவியாளராக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு 4 பேர் கொண்ட கும்பல் அவருடைய உதவியாளரை தாக்கியதாகவும், இது குறித்து வேலூர் சத்வாச்சாரி பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே அவர் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரை காவல்துறையினர் எடுக்கவில்லை. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தற்போது மன்சூர் அலிகான் சத்வாச்சாரி பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவர் தெரிவித்த தகவலானது, அதாவது இந்த உதவியாளரை தாக்கியவர்கள் 4 பேர் கொண்ட கும்பல், இவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் என தெரிவிக்கின்றனர். இவர்கள் பிஜேபி கட்சியை இருந்ததால் தான் இவர்கள் மீது இதுவரை தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையினர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நான் இங்கிருந்து செல்வேன். அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்துக்கும் நான் இதற்கு பிறகு நான் செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நான் இங்கிருந்து செல்வேன் என்று தொடர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் அவரிடம் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இவர் தெரிவிப்பது என்னவென்றால், புகார் அளித்து 4 நாட்களாகியும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என தெரிவிக்கின்றார். காவல்துறையினரும் தற்போது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர், அதாவது வேலூர் மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் தற்போது காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பவித்ரா.